ஹாய். ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, இல்ல மேரிடா இருக்கீங்க. ஸோ இப்போ சிங்கிளா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுறதுக்காக ஒருத்தங்கட்ட பேசுறீங்க. ஃப்ரெண்டா பேசுறீங்க, இல்ல க்ரஷ்ஷா பேசுறீங்க அது அப்படின்றது வேற. ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்த உடனே உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனைய இன்னொரு ஒரு 3ஆம் மனுஷங்கள்ட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா, அத இன்னும் அவங்க ஊதி எப்படி பெருசாக்கலாம்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதை எப்படி சரி பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தனியா உட்காந்து பேசுனீங்கனாவே அது முடிஞ்சிரும். ஸோ 3வது மனுஷங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்கறது, அட்வைஸா நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வரும். அது உங்களுக்குள்ள பிரச்சனை தான் உண்டாக்குமே தவிர, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாவே மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாவே கொஞ்சம் காலி ஆயிடுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போக முடியலையா, அதுல மாற்றம் ஒன்றே மாறாது. ஸோ நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ரீசன் அதுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினீங்க அப்படின்னாவே நிறைய விஷயம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். தேவையில்லாம ஒரு பிரிதல் வராது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கும் சரி, பிரிஞ்சு போறதுக்கும் சரிங்க. அவங்க 2 பேரும் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். 3வது மனுஷங்க எப்போ வேணா வருவாங்க, எப்போ வேணா போவாங்க. பட் நீங்க உங்க லைஃப் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லீட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க பேச்சு கேட்டு நீங்க அதுல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் காலி ஆயிடும். ஸோ எனக்கு ஷேர் பண்ணது வந்துச்சு, அதான் ஷேர் பண்ணிட்டேன். பாய்.